Good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் பாயிண்ட் நம்பர் 7 அதுலேருந்து பார்க்கலாம். Configuring TDS in accounting group and deduction of TDS. JSM International Private Limited pays rent on the office space and furniture used in the office. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறாங்க. The company makes the payment of rent on every month. For the April month 2020, the company is liable to pay rent on or before 1st May 20. அது ஜேஎஸ்எம் இன்டர்நேஷ்னல் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்குறாங்க. ஏப்ரல் மாதம் வாடகையை எண்ணி கொடுக்குறாங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. The payment amount towards rent of land and building is 2,55,000, which is greater than 2,40,000 in a year. ஒரு வருஷத்துக்கு 2,40,000 மேலே போச்சுன்னா 10% டிடிஎஸ் பிடிக்கணும் லேண்ட் அண்ட் பில்டிங். பட் இங்கே மாதத்துக்கே 2,55 கொடுக்குறாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்கணும். அண்ட் இட் இஸ் rupees 2,80,000 which is payable to GLF Trade Links. GLF Trade Linksக்கு the payment towards rent of land and building is 2,58,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 அண்ட் ஃபார் ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் வந்து 2,80,000. மொத்தம் 2 இருக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங், அதில் பில்டிங்க்கு வந்து 2,55, ஃபர்னிச்சருக்கு 2,80. ஸோ இதுக்கு 10%, இதுக்கு 10% அந்த மாதிரி பிடிக்கணும். In this scenario, the rent payable on furniture and building amount is more than the income tax exemption limit. Hence, the company is liable to deduct TDS. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TDS பிடிக்கணும். JSM International Private Limited decided to deduct TDS in the same bill and make balance payment amount to GLF Trade Links. In this scenario, the company is configuring the TDS in the accounting group level. One common group is created as rent expenses. அதாவது ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அல்லது ஃபர்னிச்சர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10% தான். செக்ஷனும் ஒன்று தான். அதனால வந்து என்ன பண்ணுறாங்க, இன் தி சினாரியோ த கம்பெனி இஸ் கான்ஃபிகரிங் டிடிஎஸ் இன் த அக்கௌண்டிங் குரூப் லெவல். ஒன் காமன் குரூப் இஸ் கிரியேட்டட் ஆஸ் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு காமன் குரூப் கிரியேட் பண்ணணும். எப்படி? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர் குரூப் அங்கே போயிட்டு ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் செட் ஆல்டர் டிடிஎஸ்ல போயிட்டு ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் அதை வந்து முதல்ல கான்ஃபிகர் பண்ணணும். எப்படி பண்ணுறோம் பாருங்க. டேலிக்கு வாங்க. டேலிக்கு வாங்க. கேட்வே ஆஃப் டேலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட். ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டு குரூப். அதில் போயிட்டு ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற குரூப்பு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப். அதில் போயிட்டு நீங்கள் செட் ஆல்டர் டிடிஎஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கான்ஃபிகர் பண்ணணும். அதான் இங்கே சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, செட் ஆல்டர் டிடிஎஸ் எஸ். அங்கே போயிட்டு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் ரெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே செட் ஆல்டர் டிடிஎஸ் வந்து எஸ் கொடுத்து அங்கே வந்து எதை செலக்ட் பண்ணணும், டிடிஎஸ் ஆன் ரெண்ட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணால் என்ன இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுங்க. இது வந்து இதான் டிடிஎஸ் ஆன் ரெண்ட் 10%. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 194 IB ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே 10%. ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்தது பாருங்க. Configuring TDS in accounting group and deduct. Under rent expenses, rent on furniture and rent on building ledger accounts are created. After creating the rent expense group, click Alt G, go to master. Under accounting master level, ledger level, rent on building, rent on furniture. அங்கே போய்ட்டு நீங்கள் மாற்றணும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் மாஸ்டரில் போய்ட்டு ரெண்ட் ஆன் பில்டிங் அண்டர் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பு, ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ரெண்ட் ஆன் பில்டிங் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஒன்று பில்டிங்காக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், அடுத்தது ஃபர்னிச்சருக்காக ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது போடணும். இந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் எது கீழே வருதுன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள், நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ முதல்ல 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ரெண்ட் ஆன் பில்டிங் அப்படின்னு கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து கிரியேட்டு லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்ஜர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரெண்ட் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரணும். ஆக்சுவலாக ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். இந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து எது கீழே வந்திருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்குது. ஸோ வந்து அண்டர் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல டிடிஎஸ் டிடக்டபிள் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு கொடுக்கணும். அப்ளிகபிள் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல அன்டிஃபைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணணும்? அன்டிஃபைன். ஏன்னா ஏற்கனவே இங்கே நம்ம ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அதனால இங்கே டிஃபைன் பண்ண வேண்டாம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். அதே மாதிரி ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர். ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் அண்டர் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் கொடுத்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து அன்டிஃபைன் அப்படின்னு கொடுத்துருங்க. அன்டிஃபைன் கொடுத்து சேவ் பண்ணணும். அழகா இதுல எப்படி சொல்லியிருக்கோமோ அதே மாதிரியே பண்ணுங்க போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த பில் வாஸ் ஜெனரேட்டட் ஆன் 1st May 2020. புக் த எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் பேபிள் டு GLF ட்ரேடிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு 10%, இதுக்கு 10%, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,500, 28 போக 481,500 அவனுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரணும். இதுக்கு வந்து எப்படி ஜெய் போடணும்? இங்கே வந்து ஆல்ட் ஜி போயிட்டு கோ டு கிரியேட் வவுச்சர், அதில் F7 ஜேர்னல் அப்படி போடலாம். அல்லது கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி F7 ஜேவி போடலாம். ஜேவி போடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், அதாவது எக்ஸ்பென்ஸை பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு, இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு அப்படின்னா ஜேவி போடணும், அப்புறமா பேமெண்ட் பண்ணணும். நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னா நீ டைரெக்டாக பேமெண்ட் என்ட்ரி போடலாம். அந்த மாதிரி பேமெண்ட் என்ட்ரி போடும்போது 20,000க்கு கீழே இருக்குது, 20,000க்கு மேலே இருக்குது. ரெண்டு சினாரியோ. 20,000க்கு கீழே இருக்குன்னா நீ வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணலாம், செக்கு பேமெண்ட்டும் பண்ணலாம். 20,000க்கு மேலே இருக்குன்னா நீ செக்கு பேமெண்ட் மாத்திரம் தான் பண்ணணும், கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது. இது தம்ப் ரூல், ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணணும்? ஒரு பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டு 20,000க்கு கீழே இருக்கா, 20,000க்கு மேலே இருக்கா பார்க்கணும். 20,000க்கு கீழே இருந்தால் என்ன பண்ணணும்? கேஷாகவும் பேமெண்ட் பண்ணலாம், செக்காகவும் பேமெண்ட் பண்ணலாம். 20,000க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும்? 20,000க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து செக்காக தான் பேமெண்ட் பண்ணணும், கேஷாக பேமெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பேமெண்ட்டுக்கான தம்ப் ரூல். ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு, நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு. டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னால் முதல்ல ஜேவி போடணும், அப்புறம் பார்ட்டி பேமெண்ட்டு, டிடிஎஸ் பேமெண்ட், அல்லது டிடிஎஸ் பேமெண்ட் பார்ட்டி பேமெண்ட். இது வந்து எது முன்ன பின்ன போட்டுக்கலாம். ஆனால் நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக நீ பேமெண்ட் என்ட்ரி போட்டுடலாம். இது மாதிரி தம்ப் ரூல். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு ஜேவி போடணும், அப்புறமா பேமெண்ட் போடணும். ஜேவி எப்படி போகிறது? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி. கேட்வே ஆஃப் டேலி வாங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ஜேவிக்கு ஷார்ட்கட் என்ன? F7. ஜேவிக்கு ஷார்ட்கட்டு F7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. ரெண்டுமே ஒரே பார்ட்டிக்கா பாரு. பார்ட்டி ஒரே பார்ட்டியா வேற வேற பார்ட்டியா? The bill was generated on 1st May 2020. Book the expense and find out the amount payable to GLF Trade Link. GLF Trade Linkக்கிட்டே நம்ம பில்டிங்கும் வாடகைக்கு எடுத்திருக்கோம், ஃபர்னிச்சரும் வாடகைக்கு எடுத்திருக்கோம். ஸோ 2 எக்ஸ்பென்ஸையும் ஒன்றா போட்டு கிரெடிட் வந்து GLF Trade Links அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் டெபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆன் பில்டிங். ரெண்ட் ஆன் பில்டிங் எவ்வளவு? டேட் பார்த்துக்கோ. டேட் வந்து இன்னைக்கு 1/5/2020. F2 போட்டு டேட்டை மாற்றுங்க. 1/5/2020. F2 போட்டு டேட்டை மாற்றுங்க. ரெண்ட் எவ்வளோ உங்களுக்கு? ரெண்ட் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,55,000. அடுத்தது வந்து டெபிட் வந்து ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர். ரெண்ட் ஆன் ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்கு? 2,80,000. ஓகேவா? கிரெடிட் வந்து யார் கொடுக்கணும்? GLF Trade Linkக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும். இவனை பார்ட்டியை செலக்ட் பண்ணது என்ன ஆகும்? அவனுக்கு டிடிஎஸ் பிடிச்சிக்கும். டிடிஎஸ் போக என்ன அமௌண்ட்டு? 481,500. அது போயிட்டு என்ன பண்ணும்? 481,500ல்
இங்கே வந்து என்ன சார் 5.35 காட்டுதுங்களாம். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்தா என்ன வேல்யூ? 2 என்பது 2.55 8 5 13 பாக்கி 1 2 3 2 5 5,35,000 இல்லையா? ஆமா 5,35,000 அவன் கையில கொடுத்துட்டு அவன்கிட்ட திரும்ப எடுத்துக்கும். எதை எடுத்துக்கும்? அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டா பேலன்ஸ் 4,81,500. இது கிரெடிட்டு, இது டெபிட். அட்ஜஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து எங்க வரணும்? கிரெடிட் வந்து டிடிஎஸ். கிரெடிட் வந்து டிடிஎஸ். கிரெடிட் வந்து டிடிஎஸ். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் புக் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட், பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட், டிடிஎஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஜிஎல்எஃப் ட்ரேட் லிங்க்கு 4,81,500 டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 53,500 பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. இங்க ஸ்கிரீன்ஷாட் படியே போங்க. இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க, அப்படியே இருக்கட்டும். ஜேஎஸ்எம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் 8வது என்ட்ரி பாருங்க. ஜேஎஸ்எம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் ரிசீவ்டு எ பில் ஃபார் அமௌண்டட் ₹18,000 டுவர்ட்ஸ் கமிஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் ஆன் 10th May. டேட்டை நல்லா கவனிங்க. கொரோனா பீரியடா, கொரோனாக்கு முன்னாடி பீரியடா, கொரோனாக்கு அப்புறமா? மொத்தம் 3 பீரியட், 3 சினாரியோ. என்னென்ன சினாரியோ? கொரோனாக்கு முன்னாடி, கொரோனா பீரியடு, கொரோனாக்கு அப்புறம். இந்த மாதிரி 3 சினாரியோ பார்க்கணும். கொரோனாக்கு முன்னாடினா ஒரிஜினல் ரேட்டு, கொரோனா பீரியடில் கன்செஷன் ரேட்டு, கொரோனாக்கு அப்புறம்னா திரும்பவும் கரெக்டான ஒரிஜினல் ரேட்டு. ரைட்டா? இது 14/5 தான் நமக்கு கொரோனா பீரியட் ஆரம்பிக்குது. 14/5/2020 31/3/21 வரைக்கும் நமக்கு கொரோனா பீரியடு. அந்த கொரோனா பீரியடில் கன்செஷன் ரேட்டில் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும். ரைட்டா? இப்போ பாருங்க 14/5க்கு முன்னாடி 10/5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் ரேட்டு தான். JSM International Private Limited received a bill for amounted 18,000 towards commission expenses as on 10th May. Hence, the company deducts TDS and makes the payment of the remaining amount to Sri Sai Enterprises. ஆக்சுவலாக சாய் என்டர்பிரைசஸ்க்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 18,000. In this scenario, the commission amount is more than the income tax exemption limit of ₹15,000. Hence, the company is liable to deduct TDS at the rate of 5%. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே போச்சுன்னா 5% டிடிஎஸ் பிடிக்கணும். எதுக்கு? இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஏ கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சராகவோ அல்லது புரோக்கரேஜ் எக்ஸ்பெண்டிச்சராகவோ இருந்து அதுக்கு நீங்கள் 15,000க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 5% டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ இந்த கேஸில் இன் தி சினாரியோ த கம்பெனி இஸ் கான்ஃபிகரிங் த டிடிஎஸ் அட் லெட்ஜர் லெவல். In the previous case study 6, we have created the commission ledger accounted and enabled the TDS with the TDS nature of payment as commission. JSM International Private Limited decided to deduct TDS in the same bill and make the balance amount to Sai Enterprises. ஆக்சுவலாக சாய் என்டர்பிரைசஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அதாவது எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேட் வந்து 10/5. 10/5 நம்ம எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம். F2 போட்டு எனக்கு 10/5 வரும், உங்களுக்கு 10/5 வராது. அதனால நீங்க 2/5 போடுங்க. ஓகேவா? இங்க வந்து கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இங்க இருக்கா? இருக்கு. கமிஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எவ்வளவு? 18,000 ரூபாய். கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு? கிரெடிட் யாருக்கு? ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும்? 18,000க்கு 5% போக 95% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 17,100 ரூபாய் கரெக்டாக வரும். இதுவே வந்து நீங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போயிட்டு 15/5 போடுறீங்கன்னு வச்சுக்கோ. 15/5 அங்கே போயிட்டு நீங்கள் கமிஷன் அக்கௌண்ட் அதே 18,000க்கு போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்? ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 17,325 பிடிக்கும். 5%க்கு பதிலாக 3.25% பிடிக்கும். அதாவது 18,000க்கு 3.25% 670 ரூபா பிடிக்கும். அது போக பேலன்ஸ் அமௌண்ட் வரும். ஓகேவா? ஏன் அந்த மாதிரினா அது கொரோனா பீரியடு, 14/5க்கு அப்புறம் கொரோனா பீரியட். அதனால ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10/5 நம்ம பண்ணணும். 10/5 உங்களுக்கு வராது, டேட் வராது. அதனால் நானும் உங்களுக்கு 2/5 போட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் 18,000,
கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் போட்டுட்டு கொடுக்குற மாதிரி இந்த 18,000 கொடுத்து அவன்கிட்ட டிடிஎஸ் 5% பிடிக்கணும். பிடிச்சி இதை வந்து எங்கே பிரேக் பண்ணுறோம், பாக்கி அமௌண்ட்டு இந்த 9,000 ரூபாயை அங்கே வந்து நீங்கள் இது பண்ணணும். ரைட்டா? புரியுதாப்பா? புரியுதா? இந்த மாதிரி வரும். ரெக்கார்ட் த ஜேர்னல் வவுச்சர் as on 10th May 2020 to book the expense for commission and TDS should get deducted automatically. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அடுத்தது பாருங்க, 9வது பாருங்க. JSM International Private Limited has incurred advertising expense from JN Connect Limited. 9வது sum. JSM International Private Limited has incurred advertising expense from JN Connect Limited, an advertising company in Delhi. JN Connect Limited issued a bill on 15th May, Corona period, on 15th May 2020 to JSM International Private Limited towards advertisement expense of rupees 1,50,000, out of which 5,000 is used for signboard expenses. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா JSM இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1,50,000. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிடிஎஸ் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பில் வேல்யூ 30,000க்கு மேலே போனாலோ, அக்ரிகேட் வேல்யூ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே போனாலோ, நீங்கள் வந்து கம்பெனியாக இருந்தால் 2%, இண்டிவிஜுவலாக இருந்தால் 1% பிடிக்கணும். இண்டிவிஜுவலாக இருந்தால் 1%, மற்ற யாராக இருந்தாலும் 2% பிடிக்கணும். இதான் ரூல். ரூல் என்ன? கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்னா, யாருக்காவது நீ கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது ஒரு பில்லோட வேல்யூ 30,000க்கு மேலே போனாலோ, இல்லை 4-5 பில்லு சேர்ந்து 1 லட்சத்துக்கு மேலே போனாலோ, இண்டிவிஜுவலாக இருந்தால் 1%, மற்றவங்களா இருந்தால் 2% பிடிக்கணும். ஸோ இந்த கேஸில் நம்ம 1,50,000 கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம் அமௌண்ட்டு? இந்த கேஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம்? 1,50,000 கொடுக்குறோம். யார்? JSM இன்டர்நேஷ்னல் JN கனெக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக 1,50,000 கொடுக்குறோம். சப்போஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ்பென்ஸை 2ஆக பிரிக்கலான்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்பென்ஸை எப்படி பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு, இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அதாவது ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ பேமெண்ட் பண்ணுறதுல ஒரு போர்ஷன் வந்து டிடிஎஸ் கவர் ஆகுது, இன்னொரு போர்ஷனுக்கு டிடிஎஸ் கவர் ஆகலை. ஒரு போர்ஷனுக்கு டிடிஎஸ் கவர் ஆகுது, இன்னொரு போர்ஷனுக்கு கவர் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 லட்சம் நீ பேமெண்ட் பண்ணால் கூட அதில் 5,000 ரூபா வந்து மெட்டீரியல் போர்ஷன். மெட்டீரியல் போர்ஷனுக்கு நீ டிடிஎஸ் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீ 1,50,000 லட்சம் பேமெண்ட் பண்ணுற, அதில் 5,000க்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அப்போ எவ்வளோக்கு டிடிஎஸ் பிடிக்கணும்? 1,45,000க்கு டிடிஎஸ் பிடிக்கணும். நீ வந்து JSM இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெடோட அக்கௌண்ட்டு JN கனெக்ட் லிமிடெடுக்கு நீ பேமெண்ட் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணும்போது 1,50,000 லட்சம் பேமெண்ட் பண்ணுறீங்க. அந்த 1,50,000 லட்சத்தில் 5,000 வந்து போர்டோட காஸ்ட். போர்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட். இன் ஜென்ரல் மெட்டீரியலுக்கு டிடிஎஸ் வராது. மெட்டீரியலுக்கு மேலே பண்ணுற ஒர்க்கு இருக்குல்லையா, பிரிண்டிங் ஒர்க்கு, அந்த டிஸ்பிளே ஒர்க்கு, அதுக்கு தான் காசு. போர்டுக்கு 5,000, அதில் இருக்கிற ஒர்க்குக்கு 1,45,000. மொத்தம் 1,50,000 லட்சம் நீ கொடுத்தா கூட, நீ 1,50,000 லட்சம் கொடுத்தா கூட டிடிஎஸ் எவ்வளோக்கு பிடிக்கணும்? 1,45 தான் பிடிக்கணும். எவ்வளோக்கு பிடிக்கக்கூடாது? 5,000 ரூபாய்க்கு பிடிக்கக்கூடாது. இதை எப்படி சார் டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்ப்ளிகேட்டடு. இது ஒரு நல்ல காம்ப்ளிகேட்டட். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? JSM International Private Limited in this case wants to book expense and deduct TDS on the partial amount only, that is 1,45,000, and not the entire bill value of 1,50,000. Referring to the table 9.1, JSM International Private Limited create a party ledger. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும்? JN கனெக்ட் லிமிடெட் அண்டர் சந்தி கிரெடிட்டார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. டேலிக்கு போங்க, கேட்வே ஆஃப் டேலி போயிட்டு கிரியேட் லெட்ஜர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா JN கனெக்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு பார்ட்டி லெட்ஜர். அது வந்து எதுக்கு வரணும்? அண்டர் சந்தி கிரெடிட்டார் கீழே வரணும். டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ், மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடுத்துக்கோ, 15 நாள் கிரெடிட் கொடுங்க. டிடிஎஸ் டிடக்டபிள் வந்து எஸ் கொடுங்க.
எஸ் கொடுத்துட்டு டிடக்டிவ் டைப்ல கம்பெனி ரெசிடென்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணணும். டிடக்டிவ் டைப் கம்பெனி ரெசிடென்ட். டிடக்ட் டிடிஎஸ் இந்த சேம் வவுச்சர் எஸ் கொடுங்க. டிடக்ட் டிடிஎஸ் இந்த சேம் வவுச்சர் எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கம்பெனியோடைய பேன் நம்பர் போடணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பெனியோட பேன் நம்பர் இருக்கு, ஏஎஸ்டிஎஃப்ஜி. கம்பெனியோட பேன் நம்பர் என்ன, ஏஎஸ்டிஎஃப்ஜி 2169Q 2169Q. இந்த மாதிரி கம்பெனியோடைய பேன் நம்பரை போட்டுக்கோ. ப்ரொவைடு பேன் டீடைல் எஸ் கொடுத்து ஜேஎன் கனெக்ட் லிமிடெட் இருக்கா பார்த்துக்கோ, போட்டு என்டர் கொடுத்து சேவ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும், த பில் வாஸ் ஜெனரேட்டட் ஆன் 15th May. பில் எப்போ ஜெனரேட் பண்றாங்க, 15/5 கொரோனா பீரியட். புக் த எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த பில் அமௌண்ட் பேயபிள் டு ஜேஎன் கனெக்ட் லிமிடெட் ஆஃப்டர் டிடக்டிங் த டிடிஎஸ் ஆன் அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000. அந்த 1,45,000க்கு நார்மலாக 2% பிடிக்கணும். பட் கொரோனா பீரியடுங்கிறதுனால 1.5% பிடிக்க வேண்டிய டிடிஎஸ் அமௌண்ட் இது, பேலன்ஸ் அமௌண்ட் இது. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும், ரெக்கார்டு த ஜர்னல் வித் வவுச்சர் ஆஸ் ஆன் 15th May டு புக் த எக்ஸ்பென்ஸ் டுவர்ட்ஸ் பேமெண்ட் டு ஏஜென்சி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/5 போட்டால் வராது, ஏன்னா எஜுகேஷன் பிரச்சனை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 15/5 31/5 போடுங்க. ரைட்டா, இந்த 15/5 என்ன பண்ணிக்கணும், 31/5 போட்டுக்கோ. இதுக்கு வந்து எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர் F7 அங்கே போங்க. அங்கே போயிட்டு F12 ப்ரெஸ் பண்ணி மாடிஃபை டேக்ஸ் டீட்டெயில் வந்து எஸ் கொடுத்து எக்ஸ்பென்ஸ் அலோகேஷனில் அசசபிள் வேல்யூ மாற்றிக்கணும். மாற்றிட்டு நீங்கள் ஜேஇ போடணும். அவ்வளோதான். என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி. கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. F2 ப்ரெஸ் பண்ணி டேட்டை மாற்றிக்கோ, 31/5. கொஞ்சம் கவனமாக பாரு. F2 ப்ரெஸ் பண்ணி 31/5 டேட்டை மாற்றிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். எக்ஸ்பென்ஸ் வந்து நேம் பண்ண பேமெண்ட் டு கான்ட்ராக்டர். எவ்வளவு அமௌண்ட்டு, 1,45,000. பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் எவ்வளவு, 1,45,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் வந்து 5,000. வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000. அதுக்கு 5,000 வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்னு போட்டுக்கோ, மெட்டீரியல் பர்ச்சேஸ். மெட்டீரியல் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போர்டு காஸ்ட் எது வேணால் போட்டுக்கலாம். அண்டர் வந்து இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரணும். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், நோவே கொடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000. கிரெடிட் யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும், ஜேஎன் கனெக்ட் லிமிடெட். ஜேஎன் கனெக்ட் பார்த்தீங்கன்னா 1,47,865. பேமெண்ட் அமௌண்ட்டு ஆஃப்டர் டிடிஎஸ் 147,820. இது வந்து இது ஒரு மெத்தடு. போயிட்டு 2,170 ரூபா டிடிஎஸ் பிடிக்கணும். 2,170 ரூபா டிடிஎஸ். கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன் கனெக்ட். நியூ ரெஃபரன்ஸ் 3 போட்டு என்ட்ரு போட்டு. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி. எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன எக்ஸ்பென்ஸ், இது பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸு. பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000. இது 2 வகையில் போடலாம். 1,45,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன் கனெக்ட் லிமிடெட் 1,42 தான் வருது. அந்த 5,000 ஆட் பண்ணிக்கணும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து 1,45,000. அடுத்து வந்து டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ், அது ஒரு 5,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜேஎன் கனெக்ட். ஜேஎன் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன் கனெக்ட் எவ்வளவு, 1,47. அதில் 1,50 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து டிடிஎஸ். ஓகேவா, பேலன்ஸ் வந்து கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு கொடுக்கணும். கிரெடிட் வந்து டிடிஎஸ் போட்டு இதை என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது ஒரு மெத்தடு. இது ஒரு மெத்தடு.
இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் எப்படின்னா 1.5 லட்சத்தையும் போட்டுறது. பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் இங்கே 1,50,000 அப்படின்னு போட்டுருந்தது. போட்டுட்டு F12 ப்ரெஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணி மாடிஃபைட் டேக்ஸ் டீடைல் ஃபார் டிடிஎஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எஸ் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? மாடிஃபைட் டேக்ஸ் டீடைல் எஸ் கொடுக்கணும். இப்போ எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இந்த மாதிரி கேட்கும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பார்ட்டி பேர் கேட்கும். JNF 1.47 பிடிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் 1,50,000. இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் தான், ரைட். ஓகே. 194C. இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ண. இந்த இடத்துல வந்து கேட்குது இல்லையா, இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி அலோவ் மாடிஃபிகேஷன் ஃபார் அசசபிள் வேல்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எந்த இடத்துல? இங்கே வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கும்போது F12 ப்ரெஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அலோவ் மாடிஃபிகேஷன் ஆஃப் அசசபிள் வேல்யூ, இந்த இடத்துல நீங்கள் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி இங்கே வந்து வேல்யூ கேட்கும். இங்கே வந்து என்ன வேல்யூனா, அட்வர்டைசிங் டோட்டலாக மெட்டீரியல் காஸ்ட் அது சேர்த்து 1.5 லட்சம். ஆனால் அசசபிள் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது? 1.45. அந்த 1.45 இங்கே போடணும். போட்டுட்டு இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் JN கணக்கு போடலாம். போட்டிங்கன்னா 1.47,820 தான் வரும். போட்டு இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து, இது வந்து ரெண்டாவது மெத்தட். பேலன்ஸ் இருக்கிறது TDS அப்படின்னு. இப்படியே நீங்கள் பாருங்க. இதில் வந்து ரெண்டாவது மெத்தடு புக்கில் சொல்லியிருக்கு. ஓகேவா? இது மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக ஓவர் ரைடு கேட்கும். ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நான் 2 மெத்தடும் போட்டு காட்டியிருக்கேன். ஒன்று 1,45,000 5,000 அப்படின்னு பிரித்து அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா என்டையர் அமௌண்ட் 1,50,000 போட்டு F12 ப்ரெஸ் பண்ணி அலோவ் மாடிஃபிகேஷன் எஸ் கொடுத்துட்டு, எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி F12 கொடுத்து அதில் வந்து அசசபிள் வேல்யூ மாடிஃபிகேஷன் எஸ் கொடுத்து நீங்கள் மேனுவலாக அசசபிள் வேல்யூ 1.5 லட்சம் பேமெண்ட் பண்ணால் கூட டிடிஎஸ் வந்து 1.45 பிடிங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்க முடியும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அப்படியே ஒரு கதை மாதிரி போயிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி வரும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே இருக்கா? பக்காவா? As on 16th May 2020, JSM International Private Limited makes payment to JN Connect Limited wide check number. After recording the journal voucher for booking the expense and make the payments to JN Connect Limited, click Alt G, go to TDS report Form 26Q, enter on deduction at normal rate. As on 16th May 2020, JSM International Private Limited makes the payment to JN Connect Limited வைடு செக் நம்பர். இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண சொல்றாங்க. பண்ண சொல்லிட்டு பண்ணினதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரெக்கார்டிங் த ஜேர்னல் வவுச்சர் ஃபார் புக்கிங் த எக்ஸ்பென்ஸ் அண்ட் மேக்கிங் த பேமெண்ட் டு JN Connect. எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிட்டு JN Connect புக் பண்ணிட்டு 26Qல போயிட்டு இந்த மாதிரி பாருங்க ஸ்க்ரீன் இருக்கான்னு பாரு. இப்போ நம்ம JN Connectக்கு பேமெண்ட் பண்ண சொல்றோம். JN Connectக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம். எப்படி பண்ணலாம்? கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட்டி F5. கேட்வே ஆஃப் டாலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட்டி F5. என்னைக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? 16/5ங்களாம். நமக்கு 16/5 கிடையாது, 31/5. பேமெண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லெட்ஜர் ஒன்று நீங்களாவே கிரியேட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PNB அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் 2510000400157 IFSC கோடு PUNB 0254300. ஸ்விஃப்ட் கிடையாது,
பேங்க் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியா. பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம். பிரான்ச் நுங்கம்பாக்கம். பிஎஸ்ஆர் கோடு. பிஎஸ்ஆர் கோடு இதுக்கு வேணும். டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணும். கண்டிப்பாக இருக்கும், செக்கில் இருக்கும். செட் ஆர்டர் செக் புக்கு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து நானாவே ஒரு செக் நம்பர் கொடுத்துக்கிறேன். 000200 புக் நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் புக் நம்பர் கொடுத்துக்கிறேன். செக் பிரிண்டிங்லாம் வேண்டாம், கண்ட்ரோலே கொடுக்குறேன். நான் யாருக்கு பேமெண்ட் பண்ணுறேன்? ஜேஎன் கனெக்ட் லிமிடெடுக்கு பேமெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ பண்ணணும்? 1,47,825 தரணும். 1,47,825 தரணும். கொடுத்து இங்கே எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போடுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே செக் நம்பர் வருது. அவன் சொன்ன செக் நம்பர் போடல, நான் போட்டு முடிச்சிட்டேன். பேமெண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்கிறான்? ஆஃப்டர் ரெக்கார்டிங் த ஜேவி ஃபார் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணியாச்சு. ஜேஎன் கனெக்டுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட இருக்காதுமா சேஞ்சு. இங்கே ஆன்டி இருப்பாங்க உள்ள, அவங்கள்ட்ட வேணா கேட்டு பாரு. இப்படியே சைடில் போனீங்கன்னா ஆன்டி இருப்பாங்க. நான் சொன்னேன்னு வாங்கிக்கோ. போ, ஒரு ஆன்டி இருப்பாங்க, அங்கிள் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி வாங்கிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜி போயிட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட் இருக்கும். அதில் போயிட்டு ஃபார்ம் 26Q இருக்கும். என்டர் ஆன் டிடக்ஷன் அட் நார்மல் ரேட் அப்படின்னு. After recording the journal voucher for booking the expense and make the payment to JN Connect Limited, press Alt G, go to TDS report form 26Q. என்ன பண்ணணும்? Alt G go to ல போயிட்டு TDS reportல form 26. இங்க இருந்தபடியே Alt G போயிட்டு TDS report டைப் பண்ணுங்க. அதுல 26Q நீங்க அப்படியே Alt G ல போயிட்டு 26Q TDS ரிப்போர்ட்ல 26Q பண்ணீங்கன்னா வரும். மாதிரி அதில் இந்த மாதிரி இருக்கா பாருங்க. பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வரணும். அன்சர்டின் டிரான்சாக்ஷன் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வரும். என்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 காட்டும். ஜிஎல்எஃப் ட்ரேட் லிங்க் பிடிச்ச டிடிஎஸ் 53,500, இங்க பிடிச்ச 2,175, மூணாவது பிடிச்ச 900, இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி காட்டலையா? அப்படியே கேட்டகரி வைஸ் பார்க்கணுமா? பார்க்கலாம். கேட்டகரினா டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட், கமிஷன், புரோக்கரேஜ் அப்படி பார்க்கலாம். பார்ட்டி வைஸ் பார்க்கணுமா? இப்படி பார்க்கலாம். பார்ட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் அப்படி பார்க்கலாம். காட்டலையா? அடுத்தது பாருங்க. புக்கிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிடக்ட் டிடிஎஸ் லேட்டர். எக்ஸ்பென்ஸை இப்ப புக் பண்ணு, டிடிஎஸ் அப்புறம். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பில் கொடுத்துட்டே இருப்பான். மொதல் பில் கொடுப்பான் 20,000, டிடிஎஸ் வராது. ரெண்டாவது பில் கொடுப்பான் 20,000 இல்ல 30,000, டிடிஎஸ் வராது. ஏன்னா 30,000 கிராஸ் ஆகல. 30, 20, 50. மூணாவது பில் கொடுப்பான், பில் நம்பர் 25,000, டிடிஎஸ் வராது. நாலாவது பில் நம்பர் 40,000, டிடிஎஸ் வரும். ஓகேவா? அப்ப இந்த 40,000 வரும்போது எல்லா முதல்ல ஆரம்பத்திலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து டிடிஎஸ் கொடுக்கணும். அதான் இந்த சமஸ்தை 10வது. Mr. Kiran, an individual, provided contractual services amounted to 1,02,000 to JSM International Private Limited and issued an invoice after completing each milestone. ஆக்சுவலா ஜேஎஸ்எம் கம்பெனி என்ன பண்ணுது? ஜேஎஸ்எம் இன்டர்நேஷனல் தான் உங்களுடைய கம்பெனி.
அந்த ஜேஎஸ்எம் இன்டர்நேஷனல்ங்கிற கம்பெனி ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு. அந்த கான்ட்ராக்டோடைய மொத்த ஒர்க் ஆர்டர் வேல்யூ 1,02,000 which is greater than 1 lakh. அவனுக்கும் உங்களுக்கும் எப்படி பேமெண்ட் டேர்ம்ஸ்? whenever he finished the milestone அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அது முடிச்சதான் அவன் பில்லு கொடுப்பான், நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அவன் பில்லு கொடுப்பான், நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பில்லும் அவன் உங்களுக்கு கொடுக்குறான். முதல் பில்லு 30,000 கொடுக்குறான் 18/5ல, ரெண்டாவது பில் 25,000 கொடுக்குறான், மூணாவது பில் 25,000, நாலாவது பில் 22,000. இந்த முதல் 3 பில் கொடுக்கும்போது உனக்கு ஒன்றும் டிடிஎஸ் வராது, நாலாவது பில் கொடுக்கும்போது டிடிஎஸ் வரும். In this case, the firm need not deduct TDS on each bill since the single bill value has not exceeded the exemption limit of 30,000. முதல் பில்லு 30,000, டிடிஎஸ் வேண்டாம். ரெண்டாவது பில் 25,000, டிடிஎஸ் வேண்டாம். மூணாவது பில் 25,000, டிடிஎஸ் வேண்டாம். நாலாவது பில் 22,000, டிடிஎஸ் வேண்டாம். ஏன்னா எந்த பில்லுமே 30,000 கிராஸ் ஆகல. பட் இந்த 4 பில்லோட அக்ரிகேட் அமௌண்ட்டு 1 lakh கிராஸ் ஆகுதா பாருங்க. இது ஒரு 30 அக்ரிகேட்னா டோட்டல்னு அர்த்தம். இது ஒரு 30, இது ஒரு 25, 55, 55, 60, 20, 80, 80,000 இந்த 22,000 கேட்டா 1,02,000. இந்த but if we sum up all 4 bills, the total amount arrives at 1,02,000, which exceeds the yearly exemption of rupees 1 lakh. Hence, in this case, the tax is to be deducted from the whole amount of 1,02,000, not for the excess 2,000. Entire amount பிடிக்கணும். At what rate? In general, 1%, but the payment has been made in the COVID period, so concession rate of 0.75. இதை வந்து எப்படி சினாரியோ புரியுதா? எப்படின்னு புரியுதா சினாரியோ? இதை பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்க்கலாமா நாளைக்கு பார்க்கலாமா சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாமா?